பல லட்சம் மக்கள் செய்த தவறால இன்னைக்கு பல கோடி மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேகா ஆட்சிலன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாணத்துல சொல்லியிருக்காரு. ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். இங்க மக்கள் யாரும் தப்பு எல்லாம் பண்ணல. மக்கள் ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லி வேற ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது தவறுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அது மட்டும் இல்லாம தாவேகா வாங்கின ஓட்டோட எண்ணிக்கை 1,70,00,000 ஓட்டுக்கு மேல. இந்த டேட்டாவே வந்து தெரியாம வந்து நீங்க வந்து தாவேகா அரச வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த டேட்டாவை தெரிஞ்சுக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் எழுதி கொடுத்தாங்களோ அந்த எழுதி கொடுத்தவங்கள ஒழுங்கா கேட்டு புள்ளி விவரத்தோட வந்து இந்த விஜய் அவர்களை பத்தி குறை சொல்லுங்க. இன்னைக்கு மக்கள் யாரும் தப்பு பண்ணல. மக்கள் தெளிவா இருக்காங்க. தப்பு பண்ணது நீங்க. அதனால அந்த மக்கள் இந்த தப்புக்கு என்ன தண்டனை தர முடியுமோ அதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை விட்டுவிட்டு சும்மா இந்த தோல்வி ஏத்துக்க முடியாம சும்மா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காதீங்க. அப்பாவும் மகனும் இந்த பேசுற அவதூறு பேச்சுகளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. உங்க எம்எல்ஏக்கள் சட்டசபையில பண்ற அட்டூழியங்களையுமே இந்த மக்கள் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. அதனால மேடை கிடைச்சா என்ன வேணா பேசலாம்னு இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்காதீங்க. ஆனா விஜய் அவர்கள் உங்களை இந்த அளவுக்கு புலம்பு வைப்பாருன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்கல.